ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நான் சேனல்ல சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கேன். அதை எல்லாரும் முதல் மாரியே எடுத்துப்பீங்கன்னு நம்புறேன். அப்போ நம்ம இந்த வாரம் ஒரு ராகி ரொட்டி தான் பண்றேன். நம்ம சிறுதானியத்தில கொஞ்ச நாளா ஒண்ணும் பண்ணலல்ல. அப்ப இந்த வாரம் ராகி ரொட்டி எப்படி ரொம்ப சுலபமான முறையில பண்றது? அதுக்கு என்னென்ன தேவைப்படும் பார்த்துடலாம். அதுக்காக 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த பெரிய வெங்காயம் ஏன் எடுத்தேன்னா, என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்ல. சாம்பார் வெங்காயம் இருந்தீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்ட குடுக்கும். இதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனாலும் அந்த டேஸ்ட் வராது இல்லையா? அப்புறம் பச்சை மிளகா வந்து நான் 2 தான் போட்டிருக்கேன். எனக்கு அவ்வளோதான் காரம் வேணும். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா, 1 மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இல்ல கம்மியா வேணாலும் போட்டுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் போட்டு க்ரஷ் பண்ண தான் வேணும். ரொம்ப அரைச்சிடாதீங்க. க்ரஷ் பண்ணா தான் அந்த அங்கங்கே வெங்காயம் கடிக்கும்போது நமக்கு ஒரு டேஸ்ட்டு தனியா இருக்கும். இதை வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். மாற்றி வச்சாச்சு. இனி இதில் நான் 2 கப்பு ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வேறு என்ன சிறுதானியம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி பவுடர் அது வந்து நல்லா போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசையும் போது உப்பு, காரம் எல்லாம் மாவில் எல்லா பக்கமும் ஆன பிறகு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி, அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறி நல்லா அலசி ஊற்றியிருக்கேன். பார்த்து பார்த்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப மாவு தண்ணியாட்ட பிசைஞ்சிட வேண்டாம். கொஞ்சமாக கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் போட்டிருக்கேன். அது உங்களோட விருப்பம்தான். வேணும்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா முதல்லே க்ரஷ் பண்ணும்போது கூடவே போட்டு க்ரஷ் பண்ணியும் கூட எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நீ இதை எடுத்து நம்ம உருண்டை பிடிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு பெருசாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக பிடிச்சப்ப எனக்கு பாருங்கள் 6 உருண்டை கிடச்சிருக்கு. இருக்கட்டும். இனி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வாழை இலை இருந்தால் வாழை இலையில் தட்டிக்கலாம். என்கிட்ட வாழை இலை இல்லை. நான் எப்போவுமே இதுதான் கீ ஏதாவது ஆயிலெல்லாம் கொண்டு வந்தால் கவர் பிரித்து இப்படி கட் பண்ணி எடுத்துப்பேன். இதை வச்சு கையில் நல்லா தட்டிக்கலாம். தோசைக்கல்லையே வச்சு தட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சூடு இருக்கும் இல்லையா? கையை வந்து கொஞ்சம் அலசிட்டு இந்த உள்ளங்கையை வச்சு அழுத்தினீங்கன்னா அந்த விரலோட மார்க்ஸ் வராது. அதுக்கு தான் பாருங்கள், உள்ளங்கையை வச்சு நல்லா தட்டி எடுத்துட்டு, ரொம்ப லேசாக தட்ட வேண்டாம். உங்களுக்கு இல்லைன்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகிடும். கொஞ்சம் கெட்டியாக பாருங்கள், இந்த அளவுக்கு. இதுதான் இப்படி தட்டிட்டு நம்ம தோசைக்கல்ல கொஞ்சமாக ஆயில், நீங்கள் கீ வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அது மேலேயே இந்த மாவு நைஸாக போட்டுக்கோங்க. போடும்போது பார்த்து போடணும். பிகினர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, இல்லைன்னா ஆயில் நம்ம மேலே தெறிக்கும். இது இனி மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். இது மூடி போட்டு மூடுறது எதுக்குன்னா, இல்லைன்னா மேலாப்பில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பவுடர் போட்ட மாதிரி வரும். அதுக்கு தான். பாருங்கள், பவுடர் இல்லை. அது எப்போவுமே அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தோசையெல்லாம் பண்ணும்போது மூடி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வராது. திருப்பி போட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ஒரு 2 நிமிஷம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா இனி திருப்பி ஒரு 4-5 தடவை போடும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வந்துடும். ஆனால் கருகவும் செய்யாது. பாருங்கள், கலரெல்லாம் ரொம்ப மாறாமல். ஆனால் இப்போ வேணும்னா நீங்கள் நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் வேணுன்னா ஆயிலா கீயா எதோ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனாலும் கூட நல்லா தான் இருக்கும். நான் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு தான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், அவ்வளோதான். திருப்பி போட்டுட்டு இப்படியே அழுத்தி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே சூடாக சாப்பிட சூப்பராக இருக்கும். இதுக்கு தனியாக கறி ஒன்றும் தேவையே இல்லை. சும்மாவே சாப்பிட்லாம். சில பேர் சர்க்கரை தொட்டு சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி வெறும் தயிர் மட்டும்தான் வச்சு சாப்பிட போகிறேன். பாருங்கள், எல்லாரும் இதே அளவுகளோடு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.